குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு பருப்பு ரசமும் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கொள்ளு பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு கொள்ளு பருப்பு ரசம் தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் நைட்டே கொள்ளு பருப்பை ஊற வச்சுட்டேன் தண்ணியில். இப்போ காலையில் எடுத்து செய்கிறேன். நல்லா 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கொள்ளு பருப்பு நம்ம இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். இதில் நான் 3 தக்காளி போடுறேன். இதில் 2 தக்காளி கொள்ளு பருப்புக்கும், 1 தக்காளி கொள்ளு ரசத்துக்கும் எடுத்துக்குவேன். இப்போ இந்த கொள்ளுப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் விட்டால் போதும். நம்ம அந்த பருப்பு, பச்சை பயிறு, பாசிப்பருப்பெல்லாம் வேகிற மாதிரி கொலையாலாம் வராது. நம்ம இது என்னதான் விசில் விட்டாலும் அந்த முழு பருப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணி மட்டும் நான் வடிச்சுக்கிறேன். இந்த தண்ணியில் தான் நான் ரசம் வைக்க போகிறேன். ஒரு தக்காளி ரசத்துக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியுமே இந்த தண்ணி கூடயே எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த கொள்ளு பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அந்த தக்காளி, அந்த வரமிளகா, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. இப்போது மண் சட்டி சூடானதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் ஒரு 4 ஸ்பூனு, அது கூட கடுகு, சீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம். நம்ம ஆல்ரெடி அதுலேயே தக்காளி, வரமிளகா எல்லாமே போட்டிருக்கோம். உப்பு வேணால் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் திப்பியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இது கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் வேக வச்சுட்டு ஆட்டுங்கல்ல தான் அரைச்சி எடுத்து வைப்பாங்க, கெட்டியாக எடுத்து வைப்பாங்க. அந்த ஆட்டுங்கல்ல இருக்கக்கூடிய தண்ணியில், கழுகுன தண்ணியில் எடுத்து ரசம் வைப்பாங்க. நம்ம ஆட்டுங்கல்ல போடாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் போதுமானது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு கொதி வந்தால் நம்ம எடுத்துடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ சட்டி வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், நறுக்கிய சின்ன வெங்காயம், பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதுலேயே அந்த தக்காளி நான் சேர்த்து கரைச்சிட்டேன். இப்போ உங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கங்க. நம்ம இதில் புளி தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது இல்லைங்க, இவ்வளோதான் ரசமே. இது கூட நான் சீரகம், குருமிளகு, பூண்டு இது நல்லா தட்டி இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிக்கலாம். நம்ம இதில் புளியெல்லாம் போடவே இல்லை. ஆனால் இந்த கொள்ளு பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அதை எடுத்துக்கிற அளவுக்கு கூட நம்ம கொள்ளு பருப்பு அவ்வளோக்கா யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க.
கொள்ளு பருப்பில் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சக்திகள் அடங்கியிருக்குங்க. அதனால் அதை மறக்காமல் 15 days ஒன்ஸாவது எல்லாரும் கொள்ளு இந்த கொள்ளு பருப்பு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.